ஹலோ வணக்கம். இந்த ரியல் வாய்ஸ் எதுக்கு அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவில் தான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வந்து 2 சேலை ஆர்டர் போட்டேங்க. நேற்று ஒரு 4 மணி இருக்கும் நான் ஆர்டர் போட்டேன். நான் ஆர்டர் போட்டவுடனே எனக்கு மெசேஜ் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து அமௌண்ட்டு அமுச்சு விட்டுட்டு நான் 2 சேலை வந்து அமுச்சு விட்டேன். இந்த 2 சேலை வேணுங்க அப்படின்னு அமுச்சு விட்டேன். அந்த சேலையோட அமௌண்ட்டும் இவ்வளோ அமௌண்ட்டு, நீங்கள் அமௌண்ட்டை அமுச்சுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. நானும் வந்து ஒரு சேலை வந்து 299 ரூபா அவங்க அமுச்சு விட்டது தான். நான் பார்த்துட்டு தான் அதையும் இது பண்ணேன். 2 சேலைக்கு வந்து 598 ரூபா நான் அமுச்சிட்டேன். நான் பணம் அமுச்சதோடு சரிங்க, மறுபடியும் ரிப்ளேவே வரல. அப்புறம் ஒரு ரிப்ளே வந்துச்சு, நீங்கள் 4 சேலை எடுத்தால் தான் வந்து நாங்கள் ஃப்ரீ புக்கிங் போட முடியும், இது போட முடியாது மேம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரிங்க மேடம், எனக்கு வந்து 4 சேலை வேணாம், 2 சேலை போதும், நீங்கள் சேலை எப்போ அமுச்சு விடுங்கன்னு கேட்டேன். எனக்கு ரிப்ளே வரல. இல்லை முடியாது அப்படின்னாங்க. ஏன் முடியாதுன்னா எனக்கு புடவை வேண்டாம், எனக்கு வந்து அமுச்சு விட்ட அமௌண்ட்டை எனக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்னேங்க. நேற்று நைட்டு நான் அமுச்சு விட்டேங்க. இப்போ வரலும் ஒரு ரிப்ளேவும் இல்லை. இப்போ வந்து என்னென்னா நம்பரை பிளாக் பண்ணி விட்டு போயிட்டாங்க வாட்ஸ்அப்பில். இப்படியும் சில நாய்ங்க இருக்குதே. இந்த சேலையை கட்டி நின்றுட்டுருக்குறாளா இவளுக்கு அறிவு தெரியாது. 1 ரூபா அவன் சம்பாதிக்கிறதுக்கு நாய்ப்படாத பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த தேவடியா முண்டை வாட்ஸ்அப்பில் வந்து நம்பரை வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணி விட்டு போயிட்டா. 600 ரூபா இவளை எங்கே கொண்டு போய் வாக்க விட்டு நான் வாங்க முடியும்? மக்களை இப்படி ஏமாத்துறது பரவாயில்லையா? இப்போ 600 ரூபா போயிடுச்சுல, 1 ரூபா 2 ரூபாயா? ஒன்று சேலை ஏதோ அதுக்கு தகுந்த அந்த விலைக்கு தகுந்த சேலை, இந்த நீங்கள் கேட்ட சேலை வராது, நான் இந்த சேலை அமுச்சு விட்றேன்னு அமுச்சு விட்ருந்தா கூட ஒரு இதாக இருந்திருக்கும். இல்லை, நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன், ரிப்ளேவே இல்லைங்க. ஒரு ரிப்ளே கூட கிடையாது. நான் இப்போ அமௌண்ட்டை அமுச்சு விட்டது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விட்ருக்கேன். அதையும் பார்த்துட்டு அப்பையிலேருந்து வந்து எந்த ஒரு ரிப்ளேவும் இல்லை. இப்போ நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நம்பரை வாட்ஸ்அப் வந்து பிளாக் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இவங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இந்த நாதேரி தேவடியாக்கிட்ட யார் யாரெல்லாம் சேலை வாங்கியிருக்கீங்க, இந்த இதில் போய்ட்டு, இந்த பேஜில் போய்ட்டு யார் யாரெல்லாம் சேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இல்லை தேவடியா இப்படி தான் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்காளா என்னான்னு தெரில. இப்போ 600 ரூபா போயிடுச்சே, ஒவ்வொரு 1 ரூபா சம்பாதிக்க என் புருஷன் போய் கஷ்டப்பட்டுட்டு வரான். இந்த தேவடியாக்கு நான் 600 ரூபாயை அமுச்சு விட்டுட்டு இவளை பிடிச்சி நான் தொங்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு என்ன பதிலுன்னு சொல்லுங்கள். இந்த தேவடியாக்கிட்ட எப்படி இந்த காசை வாங்குறதுன்னு சொல்லுங்கள். ஊரை ஏமாத்துற தேவடியா நாய்ங்க.